ஆப்பிள் போன்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படி சொல்ல வரீங்களா? ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க இப்ப நீங்க ஐபோன் வாங்குறதுக்கு விட நீங்க ஆண்ட்ராய்ட்ல சாம்சங் 24 அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நீங்க வாங்குனீங்கன்னா கூட ஓகே தான். ஓஹோ S24 அந்த மாதிரி சொல்றீங்களா? S24 அந்த மாதிரி போனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓ சரி மேடம், சரி மேடம், சரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க பார்த்துட்டு பண்ணிக்கலாம். சரி மேடம், சரி மேடம், ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சவுந்தர் சார். மேம் இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் கொடுக்கறப்ப அந்த நம்ம டவுன்லோட் ஆகுது இல்ல மேம்? ஆமாங்க சார். அதுல சிலது 9.1 எல்லாம் மிஸ் ஆகுது மேம். இப்ப எனக்கு 2000 கனெக்ட் அது மாதிரி எல்லாம் பண்றப்ப அதுவே 100 150 கிட்ட ஒன்னொன்னா அந்த 9.1 போறதா இருக்குது. அது ஈஸி நம்பர் இருக்கு, ஆனா 9.1 முன்னாடி ஆட் பண்ணுங்க சார். ஆமா, சிலது 9 மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணனும். அந்த நம்பர், அந்த 9.1 இல்லாத நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கணும் சார். ஃபில்டர் பண்ண இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த நம்பர் வந்து நான் ஒரு இடத்துல போட்டுக்கிறேன். சரிங்க மேம். ஏன்னா அது ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஆமா, ஒரு நிமிஷம் நான் வேற எங்கயாவது மேம் இது இப்ப நீங்க நான் எப்பயுமே வந்து டேட்டா நம்பர்ல போயிட்டு நான் அதை 00 பண்ணி தான் அது ஆக்குவேன். நீங்க ஏதோ பண்றீங்க டக்குன்னு அந்த ஃபுல் நம்பரா வந்தது. எப்படி அது டபுள் கிளிக் பண்ண சரி எல்லாத்துக்கும் பண்ணனும். நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும், டேட்டால போயிட்டு பண்ணணும். ஓ, நான் வந்து சும்மா இப்ப ஒரு 2-3 நம்பர் பண்றதுனால அப்படி பண்ணேன். இப்போ இந்த நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு நம்பர் இருக்கு 97 இருக்கு. இதுல நீங்க 91 ஆட் பண்ணனும்னா இங்க வந்து ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவல்னு கொடுக்கணும். ஈக்குவல்னு கொடுத்துட்டு கான்கேட்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒண்ணு போட்டுருங்க. ரைட் கான்கேட்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். நான் போடுறேன், நீங்க ரைட்னு போடணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஃபார்முலா பிளேயர்ல இல்ல மேம் இது 9, நீங்க அந்த இது ஆமா சார், அதுதான் யூஸ் பண்ணுவோம். வந்துரும். ஆமா, கான்கேட் இப்ப இல்ல, அது மேல வந்து வர்க் காலிங் சார், அதனால வரல. இந்த கான்கேட் இதுதான் போடணும்னு நினைக்கிறேன். ஆமா, இத போட்டுட்டு இங்க வேல்யூஸ் வந்து இப்ப என்ன, இங்க வந்து வேல்யூ 1 இருக்குங்களா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் 91 கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு 91, அப்புறம் கமா இருக்கு இங்க கீழே இருக்கிறது தான் பண்றீங்க. வேல்யூ 2ல என்ன நம்பர் ஆட் ஆகணும். இப்ப இந்த மணிகண்டன் இதுதான் அவரோட நம்பர். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப என்டர் கொடுத்துறேன். ஓகேங்களா, என்டர் கொடுத்துட்டீங்கன்னா 91 வந்து வந்துரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் இந்த இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற எல்லா காலம்க்கும் அப்ளை ஆயிடும். இந்த நம்பர் நீங்க அந்த 9 மட்டும் தான் மேம் வரல. 9 மட்டும் வரல, ஆனா 1 இருக்குன்னு சொல்ல வரீங்க. 1 இருக்குது, அந்த 9 மட்டும் தான் ஒரு இப்ப 2000 கால். அப்ப நீங்க 9 மட்டும் ஆட் பண்ணனும். இப்ப வந்து அந்த இப்ப நான் 91 இப்ப இந்த மாதிரி 91 இப்ப நான் ஆட் பண்ணிருக்கேனுங்களா, இந்த ஃபுல்லா 91 ஆயிருச்சுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து 1 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்ப திரும்பி வேற அதேதான் அந்த நம்பர்லோட ஃபார்மேட் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து நம்ம போட்டு பண்ணிக்கலாம், ஈஸி. அந்த மட்டும் பண்ணிக்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா இது கிளிக் பண்ணி அந்த 91 போட்டதுக்கு பதிலா நீங்க வெறும் 9 டைப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ். இந்த இடத்துல வந்து நான் 91 கொடுத்திருக்கேனுங்களா, சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் 1 எடுத்துட்டு 9 மட்டும் போட்டு ஆட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் வரும். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு, இந்த இடத்துல வந்து 1 மட்டும் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குங்களா, 1 அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமா 1, அதுக்கு அப்புறம் அந்த 9 சேர்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சேட் ப்ரோல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்ப அது கம்பல்சரி அது கேக்க, ஏன்னா அது வந்து என்ன ரிப்பீட்டட் வர்க்கா வருது. அது இது ஓகே. இப்ப வந்து பாத்தீங்களா அந்த மாதிரிதான். இப்ப இந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கேன்னா 9 போட்டுட்டு 7 அந்த வேல்யூஸ் பண்ணாலும் வந்துரும். இத போட்டு லாஸ்ட்ல டிராக் பண்ணிக்கலாம். சோ அது இல்லாம உங்களுக்கு நான் சொன்னேன்ல சார், கான்டாக்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனான்சியல் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுத்துட்டேன். அது எப்படி பார்க்கணும்னா உங்களோட அக்கவுண்ட்குள்ள லாகின் ஆயிட்டீங்க சார். இதுல வந்துட்டு அந்த ஃபார்ம் அந்த ஃபேஸ்புக்கும் அது கொஞ்சம் சொல்லிருங்க மேம். ஓகேங்க சார், நான் சொல்லிடுறேன். இதுல பாத்துட்டீங்கன்னா கான்டாக்ட் குள்ள வந்துட்டீங்கன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா. இப்ப நான் ஸ்பேஸ் கிளிக் பண்றேன். இப்ப நீங்க ஒவ்வொரு கான்டாக்டுக்கு வந்து கால் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா, ஒவ்வொரு நம்பருக்கா பண்ணுவீங்க. சோ எப்படியும் இந்த டேஷ்போர்டு ஓபன் தான் பண்ண போறீங்க. ஓபன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஜெனரல் இங்க லீட் ஃபார்ம், இந்த ஜெனரல் இன்ஃபோ அடிஷனல் இன்ஃபோன்னு இருக்கும். இந்த ஜெனரல் இன்ஃபோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நார்மலா இப்ப நீங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேட் இதெல்லாம் கேட்டோம்னா இங்க வரும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடிஷனல் இன்ஃபார்ம்ல இந்த ஃபார்ம் ஆட்டோ சேல்ஸ் லீடுன்னு இருக்குல்ல, இந்த ஃபார்ம் தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஃபார்ம்குள்ள வந்து இங்க பாருங்க அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சேலம் அவங்க, அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா ஏதோ டைப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எஸ் லோன் வேணுமான்னு கேட்டா எஸ் வேணும்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் ஒரு ஃபில் பண்ணிருக்காரா, இது மட்டும் ஃபில் பண்ணல, அதர்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல இது எதுவுமே இல்லையா அவருக்கு.
அதர்ஸ்ன்னு கொடுத்தனால மட்டும் வரலன்னு நினைக்கிற ஒரு வேலை. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் இப்ப இது ஒண்ணுங்களா, இந்த மாதிரி பாத்துக்கலாம் நீங்க. இப்ப இல்லாட்டி கேலண்டருக்குள்ளே, அதாவது நீங்க 1-to-1 கால் பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ண போறீங்கன்னா அந்த காலை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க சார். அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து இதே மாதிரி தான் நோட்ஸ்குள்ள வந்துட்டு பாருங்க. இப்ப இன்னைக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்குங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணது வரும்ல மேம், எக்ஸ்போர்ட் பண்ண வர மாதிரி பாத்துக்கோங்க மேம். வந்துரும் சார். நீங்க ஃபார்ம் சப்மிஷன், அதாவது சைட்ஸ்ல போயிட்டு இப்போ ஒரு 5 மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல வந்து இப்ப சர்வேல வந்து ஃபார்ம் சப்மிஷன்ல வந்து எடுக்கணும். ஃபார்ம்ஸ்க்கு வரீங்க, சைட்ஸ்குள்ள வந்துட்டு சப்மிஷன் எடுக்கிறீங்க. இதே நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இங்க எடுத்துட்டீங்கனாலே ஓகே தான். ஏன்னா அங்க கான்டாக்ட்ல போய் நீங்க ஒன்னொன்னா லீடு போட்டு எடுக்கணும். எல்லாமே மொத்தமா எடுக்க முடியாது டக்குன்னு. அதனால இப்படி பண்ணிக்கலாம். நான் கான்டாக்ட்ல போட்டு பார்த்தேன், வரல எனக்கு. ஓகே, வெஹிக்கல் ஃபார்ம் ஃபேஸ்புக் இதுதானே நம்ம போட்டோம். இத போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இது இல்ல ஆக்சுவலா இந்த இதுல வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி. ஆமா, அந்த இது இந்த இப்ப வந்து ஃபேஸ்புக் நம்ம டைரக்டா இந்த இது பண்ணிருக்கோம்ல, நம்ம இந்த ஃபார்ம்ல இத போய் எடுக்கலாம். இப்ப நீங்க ஃபேஸ்புக் பண்றதுனால இதுல பண்ணி எனக்கு அப்படியே எல்லாம் சரி 5 மட்டும் இது 20 மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எடுக்கலாம். இது அத அப்படி பண்ணி பாருங்க. வந்திருக்கு. என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல அந்த இது வருதான்னு பாக்கலாம். நார்மலா வரும். இது வரலன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கணும். மேம் அது நீங்க கலி சொன்ன அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும் மேம். அதெல்லாம் ஆட் பண்ணி விட்டாதான் மேம் இதுல வருது. அது எதுலங்க சார் சொல்றீங்க? அதுக்குள்ள இருப்போங்களே. ஒரு நிமிஷம். அது கலியில அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணாரு. நானே அது இதுல எடுத்து விட்டாரு. இது மாதிரி ஆடும் பண்ணாரு. எக்ஸ்போர்ட் பண்ணது இந்த ஃபில்டர்ல. ஓகே, இதுதானே இன்னைக்கு வந்திருக்குது. ஓகே, இதுல வந்து வரல உங்களுக்கு. வரல மேம். நான் கொஞ்சம் செக் பண்ணேன், அதுல வரல அது மாதிரி. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கலி இல்ல, அது கலியில இதெல்லாம் கொஞ்சம் நீக்கிறது எல்லாம் பண்ணாரு. எதுல வந்து பண்ணாருங்க சார்? மோர் ஃபில்டர் போகணும். இல்ல, இதுல பண்ணலாம். இதுல வந்துட்டு நம்ம அந்த மாதிரி அதுதான் சொன்னேன், ஃபில்டர் பண்றது டவுன்லோட். இதுல என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி நேம் வரும். ஆமா, அந்த மாதிரி நார்மலா பாத்துட்டீங்கன்னா நம்ம Facebookல இருந்து டைரக்டா வந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுக்கலாம். உங்களுக்கு வரலன்னா என்ன வேணுமோ நீங்க அதை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன கொடுக்க போறேன்னா Facebook ஐடி இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கலாம், நான் லீடோடது வந்து கொடுக்கணும். Facebook ஓட சிம்பிள் மேம். நம்ம அதுல காமிச்சீங்கல்ல, இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணா இது மாதிரி நம்ம அடிஷனல் இன்ஃபோ வேணும் சார். அடிஷனல் இன்ஃபோல தான் நம்ம கொடுத்திருப்போம். ஒரு நிமிஷம், அங்க போய் டைரக்டா ஃபார்ம் கொடுக்கணும். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அசைன்ட் டேட்டா, பிசினஸ், கம்பெனி நேம், Facebook ஐடி. சோ இதுல வந்து என்ன எடுக்கணும்னா வேலிட், லாஸ்ட் அப்டேட்டட் இது கிடையாது, சோர்ஸ் டைப் இதுவும் கிடையாது, டைம் ஜோன். நீங்க அன்னைக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணீங்க சார்? அது இதுல இருந்து நீக்கணும் மேம். இதுல என்ன இது ரிமூவ் பண்ணீங்கன்னு சொல்ல வரீங்க சார்? இதுல இப்பதான் வருது. இதுல நிறைய வருது இல்ல மேம். இந்த பட்ஜெட் இதுல இருக்கு. இந்த மாதிரி நம்ம தனியா செலக்ட் பண்ணனும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறேன். இல்ல, அந்த கலில வந்து இது இப்ப நான் வந்து இது கஸ்டமர் பேரு, மொபைல் நம்பரு, ஜிமெயில் மட்டும்தான். அது மட்டும் எனக்கு போதும்னு சொன்னேன். மத்ததெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அது பண்ண அது மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி வந்தது. அது மட்டும் எக்ஸெல் ஷீட்ல வந்து. சரி அக்ஷிதா மேம், எனக்கு அது மட்டும் அனுப்பி விடுங்க மேம். நான் அனுப்பி விடுறேன். ஓகே, थैंक यू. இதுல வந்து ஃபில்டர்ல போயிட்டு எனக்கு வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். நான் செலக்ட் பண்ணிடுறேன் இத. இல்ல, இந்த செட்டிங்ஸ்ல போங்க மேம். செட்டிங்ஸ்ல போனா வருமா? அந்த செட்டிங்ஸ்ல இதுதான் சார் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். பட் இங்க வந்து என்னன்னா நம்ம என்ன வேணுமோ அத இங்க என்ன வேணுமோ, லோன் வேணும்னா அதை மட்டும் தனித்தனியா ஃபில்டர் பண்ணலாம். இது இஸ் நாட் எஸ்எம்பி இஸ் நாட் இன் சேம் போலாம். அப்ப நம்ம இதுல இப்ப சமிஷன்ல வந்துச்சு மேம். அப்ப நம்ம சமிஷன்ல எடுக்கனா கூட ஓகே தான். அதான் சரி, இப்ப எடுத்து பாத்துடலாம். நம்ம சப்மிஷன்ல வந்து வரும். ஆனா இது Facebookல போட்டதால இது நம்ம இப்படிதான் எடுத்தே ஆகும். அந்த மாதிரி பண்ணாது. Facebookல சப்மிஷன் இருக்கா மேம்? அதுல இருந்து வந்தா வராதா? Facebookல இருந்து அதான் சரி, Facebookல இருந்து அதுல இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். Facebookல இருந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இங்க பண்ணணும்னு கிடையாது. அதுதான் மேம். Facebookல சப்மிஷன் இருக்குல்ல, ஆமா, அதுல இருந்து நீங்க அது எடுத்து ட்ரை பண்ணுங்க. அதுவும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நான் இருங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். இதுல ஆனா அதோட பெட்டர்னஸ் இது மூலமா எடுத்தா ஈஸின்றீங்களா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. இது சும்மா நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்க கேட்டீங்களா, இதுல நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா காட்ட மாட்டுது. சரி, அதான் பிரச்சனை. பார்க்கலாம். லோன் வந்து
இந்த மாதிரி பண்ணோம்னா மேபி காட்டும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணா காட்ட மாட்டேது. சரி ஓகே, நான் உங்களுக்கு இதுல நான் பாக்குறேன். நான் உங்களுக்கு Facebookல போய் நீங்க பண்ணணும்னா சார் facebook.com வந்துருங்க. ம். உங்களோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டு இப்ப என்னோடது பாத்துட்டீங்கன்னா facebook.com இதுல வரேன். இப்போ உங்களோடது பாத்துட்டீங்கன்னா என்ன பேஜ், ஸ்ரீராம் அந்த பேஜ்குள்ள வந்துருங்க. இது உங்களோடதுங்க. இது வேற யாரோ ஒரு அக்கௌண்ட் நினைக்கிறேன். இது ஆஷிதா கோகுரு. இதுல வந்து டிஜிட்டல். ஓகே, இது வேற அக்கௌண்ட்டுங்க. உங்களோடது உங்க ப்ரொஃபைல் வாங்க. இதுல வந்து எந்த ப்ரொஃபைல் வரலாம்? இல்ல ஓகே, இல்ல உங்க ப்ரொஃபைல் இல்லைங்க சார். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா வேற கிளைண்ட்ஸோட இதா இருக்கு. நீங்க உங்களோட லாகின் பண்ணுங்க. ChatGPT@gmail. ஆமாங்க சார், அது பாஸ்வேர்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ள நான் அந்த கமெண்ட்ஸ் பாக்குறதையும் சொல்லிடுறேன். டவுன்லோட் பண்றது கமெண்ட்ஸ் பாக்குறதுக்கு இப்ப இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டீங்களா? இந்த பேஜ் உங்களால வர முடியும் கரெக்ட்டுங்களா? இதுல வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன் இருக்குங்க சார், 20 நோட்டிபிகேஷன் இருக்குங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நான் மார்க்கெட் பிளேஸ்ல போட்ட மெசேஞ்சர்ல நிறைய வரும் மேம். ஆனா இப்ப எதுவுமே ஒரு மெசேஞ்சர்ல அது இது மாதிரி ஏன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் போட்டோம்னா அது வரும் சார். என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல மாதிரி பண்ணோம்னா வருவாங்க. இப்ப நம்ம பண்ணாதனால வரல. லீடுன்னு சொல்றதா நம்ம லீடு மட்டும். இப்ப லீட்லயுமே வந்து உங்க கால் டு ஆக்ஷன்ல நெக்ஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து பேசுற மாதிரி நம்ம பண்ணலாம். இனிமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப்க்கு பதிலா கேலண்டர் லிங்க் கொடுத்திருக்கோம்ல, அதனாலதான். ஓ, எனக்கு ஸ்ட்ரைட்டா வந்து என் மொபைல் நம்பருக்கு இனிமே பேசுற மாதிரி பண்ணலாம் அப்படிதானே? அந்த மாதிரி அப்ப இப்ப சேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி வேணா ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்ப இந்த 2 நாள் உங்களுக்கு பண்ண போறோம்ல, அப்ப பண்ணிக்கலாம். அப்ப அந்த 63690 மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க. ஓகேங்க சார். இப்ப இதுல வந்து உங்களோட ஆட்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு பாருங்க. இப்ப மை ஆட்ஸ்க்கு கீழே இங்க பாத்துட்டீங்கன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட், ஆட் ரன் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆல் நோட்டிபிகேஷன் வந்துட்டு ஓபன் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஏதாவது இந்த கமெண்ட் இந்த மாதிரி அந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணது. ஓகேங்களா? சோ அதுல வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றது பாருங்க. இப்ப நான் இதை எடுக்கிறேன். இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் சில எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க வந்து நான் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த அந்த அதாவது ஆட் ரன்னர் அந்த இதுக்குள்ள வந்து போகும். இந்த மாதிரி வரும். சரிங்களா? இங்க பாருங்க, ஹாய் போட்டிருக்காங்க. ஹாய் ஹாய் நைஸ் ஐம் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க இந்த இமேஜ்க்கு. இது நம்ம வந்து 2 வாரத்துக்கு எஸ்டர்டே வந்து உங்களுக்கு இது நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஹாய் ஹாய் ஐம் இன்ட்ரெஸ்டட், தேனி கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. நீங்க என்ன பண்ணலாம், இங்க ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி உங்களோட லிங்க் எல்லாம் இருக்கும்ல, அதை நீங்க அனுப்பிச்சு விட்டுலாம். வாட்ஸ்அப் வர மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த இமேஜும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ்னு கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம அந்த ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா அதுல காட்டும். நீங்க பண்ணலாம். நம்ம நோட்டிபிகேஷன்ல மெயினா நீங்க இதுல வந்து இப்ப இந்த இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். வேற எல்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு நாங்க பண்ற மாதிரி எல்லாம். பட் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹெட்டேக் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து டக்குன்னு பாக்கணும் பாத்துக்கலாம். இப்ப தியாகா வந்து ஏதோ கமெண்ட் பண்ணிருக்காரு ஒரு லிங்க் கீழே. அவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்க எல்லாருமே வந்து ஒரே இதுல பண்ணிருக்காங்க. நான் இப்ப நீங்க வேற ஏதாவது கமெண்ட்ஸ் பாருங்க. இந்த நோட்டிபிகேஷனை திரும்பி வந்துட்டு இப்ப நம்ம பார்த்ததுல இந்த செல்வம், அப்புறம் ரமேஷ், அப்புறம் இந்த முரளி பாத்துருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் இதை சாமி சரவணன். சோ இவங்க எல்லாம் வந்து இது வேற ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, லொகேஷன் லாரி, தமிழ்நாடு, காரு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஜேசிபி வேணுமா, லொகேஷன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க பேசலாம். இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு ரிப்ளை பண்ணி இது அதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்களா, அவங்களே கேட்டிருக்காங்க ரிக்வயர்மெண்ட். அதனால வந்து நம்ம சொன்னாலும் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா திரும்பி ஆடு பாக்குறவங்க ஓகே இது உண்மையானதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைச்சு நீங்க ஆல்ரெடி எல்லாமே சோசியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்றீங்க. ஆமா, ரிசல்ட்ஸ் மெசேஞ்சர்லாம் எதுவும் வராதா மேம்? அது வராது. மெசேஞ்சர்லயே 3 மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. நம்ம இனிமேல் வேணா பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. மெசேஞ்சர்ல வந்து யாராவது கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 3 மெசேஞ்சர்ல ஏதோ மெசேஜ் இருந்துச்சு. இங்கேயே கூட நீங்க பாத்துக்கலாம். இது ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெசேஜோட நம்ம இது வச்சுக்கிட்டாலே எல்லாமே இங்கே வந்துரும். பண்ணிக்கலாம். ஆமா, இதே பண்ணிக்கலாம். இது ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க இப்ப ஹலோ போட்டிருக்காங்க, ஹாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாய். இவங்க கண்டிப்பா எல்லாருமே ஆடு பாத்துருக்கவங்களாவும் இருக்கலாம். இப்ப மெசேஞ்சர்லயே வந்து ரிப்ளை வந்திருக்கான்னு பாருங்க. ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்ணிருக்காங்க. ஆமா, இங்கேயே நீங்க பாத்துக்கலாம். இங்க வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எல்லாமே கூட பாத்துக்கலாம். இப்பதான் ஞாபகமே வருது.
ஆமா. இது நான் எப்படி மேம் ஓபன் பண்ணி வச்சு இந்த லிங்கை வச்சு எனக்கு இந்த லிங்க நீங்க வந்து facebook.com குள்ள ஃபர்ஸ்ட் போயிருங்க சார். facebook.comல போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெசஞ்சரிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐகானே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள ஓபன் பண்றீங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த மெட்டா ஷூட் என்னி தானே மேம்? ஆமா சார், உங்களோட அந்த தான். லிங்க் எனக்கு போடுங்க, அது போடுங்க. பிளஸ் Facebook நான் டக்குன்னு பாத்துக்கிறேன். ஓகே FD சவுண்டர்ல போட்டுருங்க. ஓகே சார். அதுல நம்ம ஸ்ட்ரைட்டா எடுத்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம்ல மேம்? ஆமாங்க சார். அப்ப அந்த அதுவும் அந்த மெட்டா இது ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் கொஞ்சம் போட்டுருங்க. ஆமாங்க சார், அதை அது போட்டுறேன். பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இதுல ஈஸியா இருக்குது. இது மாதிரி நான் பாக்கணும். இதை நான் டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன். ஓகேங்க சார். வச்சுட்டு அந்த 9 அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மேம். அடுத்து அந்த PDF டு வேர்டு கொடுத்து பார்த்தேன் மேம், வரவே இல்லை மேம். வரலீங்களா? அது வேற மாதிரி அந்த ஃபார்மேட்டே மாறுது போல இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க, சோ இது ரெண்டுமே பாருங்க. சோ இது ரெண்டுமே பார்த்துட்டு, சோ இது பார்த்துட்டு அப்ப நம்ம ஆனா இது மெட்டா ஷூட்லயே பார்த்தாலே போதும்ல மேம்? ரெண்டு போதும் சார். நீங்க இதுல அது இல்லாம உங்களுக்கு மொபைல் ஆப்பும் இருக்கும். பிசினஸ் ஷூட்னு சொல்லிட்டு மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கும். அதுலயே நீங்க பாத்துக்கலாம். ஓ, பிசினஸ் ஷூட். இது இப்ப நம்ம இந்த லிங்கை வச்சுட்டு தான் நம்ம வச்சுக்கணும்ல மேம்? ஆமாங்க சார். ஓகே. சோ இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்க, சோ இந்த லிங்க்ல வந்துட்டு நீங்க பாருங்க. இது இல்லாம என்ன பண்ணணும்னா, இப்ப உங்களுக்கு Facebookல வந்துட்டு இப்ப உங்களுக்கு லீடு வந்து நம்ம ஃபார்ம் போட்டிருக்கோம்ல, அந்த ஃபார்ம் நீங்க எடுக்கிறதுக்கு ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டுங்க சார். இதுல லாகின் பண்ணிடுங்க. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து உங்களோட ஆட் அக்கௌண்ட் குள்ள வந்துருங்க. உங்க இது வந்து நான் வந்து வேற இதுல இருக்கணுங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. Facebookல வந்துட்டு இது உங்களுக்கு அப்படி ஓபன் ஆனா நீங்களும் இந்த மாதிரி ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள வந்துட்டு பண்ணிக்கலாம். அது அந்த லிங்க்ல எனக்கு கொடுத்துருங்க மேம், நான் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது கொடுத்து நான் அதை டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன் என்னோட ஆட்ஸ் மேனேஜர். மேம் அடுத்தது இந்த ஆட் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் பார்க்க முடியுமா மேம்? பண்ணலாம், பார்க்கலாம் சார். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு AdS ஏஜென்சில பாக்குறத விட இதுல பார்த்தா நல்லது. இதுல வந்து நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 2 அக்கௌண்ட் காட்டும். இதுல நீங்க சவுந்தர் பிசினஸ் குள்ளதான் வரணும். இதுல ஸ்ரீராம் ஆட்டோமால் இருக்குல்லைங்க, இதுக்குள்ளதான் வரணும். இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட் தான் உங்களோட அக்கௌண்ட். ஆக்சுவலா இது நான் இதுவுமே ஷேர் பண்ணிடுறேன். இதை நான் ஷேர் பண்ணிடுறேன் அந்த லிங்க் பதில். இதை கொடுத்துட்டு இந்த லிங்க் வேணாம். இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா அது என்னது மேம்? அது தேவையில்லையா? அது வந்து மெயின் அக்கௌண்ட் வரணும்னா அப்படி வரலாம். பட் ஆனா உங்களுக்கு இப்ப ஆட் நம்ம பிசினஸ் இருக்கட்டும். ஏன்னா இப்ப நீங்க மாத்தி அதுக்குள்ள அமௌண்ட் ஆட் பண்ணிடுவீங்களா, அதுக்காக ஏதா அமௌண்ட் விஷயத்தை நான் வரவே மாட்டேன். சரி, ஓகே. பாக்கிறதுக்கு தான் அப்படின்னா சரிங்க சார். இப்ப வந்து ஆட்ஸ் நான் திரும்பி இந்த லிங்க் அனுப்புறேன். இதை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் இதுதான் அதான் இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சரி, இப்ப பிசினஸ் மேனேஜர்ல வந்துட்டீங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்களா இப்ப 2 அந்த மாதிரி 2 சோ இதுல பாத்துட்டீங்கன்னா இங்க 2 அக்கௌண்ட் இருக்குங்க சார். இந்த 2 அக்கௌண்ட்லயுமே வந்து இப்ப பட்ஜெட் பாத்தீங்கன்னா இது 700 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் இருக்கு. இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க டேட் வச்சுக்கலாம். இப்ப எஸ்டர்டே வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்க 17th மட்டும் வச்சீங்கன்னா எஸ்டர்டே இருக்கு. இதை மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னா நேத்து மட்டும் எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேத்து மட்டும் நேத்து ஒழுங்கா ஆகல, ஆட் பெர்ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா? அதனால சோ பட்ஜெட் வந்து நீங்க மேக்ஸிமம் வச்சு பாத்துக்கலாம். மேக்ஸிமம் பட்ஜெட் வச்சுட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, இவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ், இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இங்க ஆல் டூல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இருக்கீங்களாங்க சார்? சவுண்டர் சார் ஹெட்செட் போட்டேன். கேக்குது. அதான் சார். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல வந்துட்டு ஆல் டூல்ஸ்குள்ள வந்துருங்க. ஆல் டூல்ஸ்குள்ள வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு இருக்கும். இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இத கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. ஓகே. ஓ, இதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமா, இதுல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க இப்ப சவுந்தர் ஆட்டோமல் இதுல பாத்தீங்கன்னா 1898 பேர் இருக்காங்க. இது வந்து பழைய ஃபார்ம். ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம புது ஃபார்ம் நேத்து நம்ம சேஞ்ச் பண்ணதுல இருந்து 62 பேர் பண்ணிருக்காங்க. இங்க டவுன்லோட் 1898 டவுன்லோட்னா அந்த நம்ம எல்லாமே. ஆமா, இப்ப நான் டவுன்லோட் கொடுத்திருக்கேன். டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பை டேட் ரேஞ்ச் இருக்கு. அதாவது டேட் வைஸ் நீங்க பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நீங்க டேட் ரேஞ்ச் கொடுத்துட்டு மேக்ஸிமம்னா மேக்ஸிமம், இல்லாட்டி நீங்க டுடே லீட்ஸ் மட்டும் வேணும்னா டுடே மட்டும் கொடுக்கலாம். ஓகே ஓகே டுடே லீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இப்ப நான் எல்லாம் மேக்ஸிமமே கொடுக்குறேன் சரிங்களா. மொத்தம் ஓகே ஓகே டவுன்லோட் கொடுத்துட்டேன்னா நீங்க ஒரு நாள் டெய்லி இங்க வந்து கூட பண்ணிக்கலாம். இப்ப சிஎஸ்வி ஓபன் பண்றேன்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதே தான் நம்ம அங்க என்ன பண்ணணுமோ அதே தான். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்க உங்களுக்கு வந்து இதுல இவங்க ரொம்ப வந்து டெப்தா இருக்குல்ல மேம் அது ஆமா சரி. இப்ப என்ன அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, டேட் இருக்கும், இந்த மாதிரி டேட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மெயினா என்ன பாக்கலாம், ஆடோட நேம் எல்லாம் இருக்கும், எந்த ஆட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு காட்டும். நம்ம நிறைய ஆட்ஸ் போட்டா உங்களுக்கு அது தேவைப்படும். இப்ப நீங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ம் நேம் இந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணிருக்காங்க சரிங்களா. அந்த வெஹிக்கல் கைட் ஃபார்ம் இங்க பாத்துட்டீங்கன்னா பிளாட்ஃபார்மும் காட்டும். அதாவது எது இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்க. இன்ஸ்டாகிராம் இது வந்து ஐஜின்னு இருக்கிறது இன்ஸ்டாகிராம், எஃபின்னு இருக்கிறது ஃபேஸ்புக் சரிங்களா. இங்க பாத்துட்டீங்கன்னா டூ வீலர் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன இவங்க எல்லாம் இவ்வளவு டைப் பண்ணிருக்காங்க என்னென்ன வெஹிக்கிள். இது வந்து நம்ம நேத்து போட்டதுல இருந்து இந்த சேஞ்ச் நடந்திருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி போட்டதுல வந்து வெறும் நேம், இமெயில், போன் நம்பர் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வெஹிக்கிள் வேணும்னு மட்டும் இருக்கும். லொகேஷன், பட்ஜெட் அது எல்லாமே இதுல இருக்கும். இப்ப இங்க பாருங்க அரக்கோணம், சென்னை. இது அதுல வர மாட்டேது மேம். இதுவே அப்ப இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்க போய் நீங்க நோட்ஸ் எல்லாம் அது நம்ம ஃபில்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஈஸியான வே டக்குன்னு நாங்க போய் டேட் பண்ணனும்னா இதுதான் இருக்கு. ஆமா இது எல்லாமே ஃபில் பண்ணி உள்ளுக்குள்ள லோனுமே வந்து வேணும்னு போட்டிருக்காங்க. ஏதோ என்னமோ பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ அதனால இந்த மாதிரி பார்த்து அதை எல்லாம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பட்ஜெட்ல வேணும் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. காலம் எல்லாம் இதெல்லாம் நீங்க உங்க எக்ஸல்ல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல போட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எப்பயுமே வந்து ஒரே ஷீட்டை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணீங்கனாலுமே காப்பி பண்ணி ஒரு ஷீட் வந்து ஃபார்மேட் வச்சுக்கோங்க. கூகுள் ஷீட் தான் உங்களுக்கு மெயின். ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஃபார்மட் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துங்களா மேம். ஓகே சார். இப்போ கூகுள் ஷீட்டுக்குள்ள போயிட்டு இப்போ நீங்க பண்றது அப்படியே பண்ணி வச்சிட்டா நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். அத மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுல இருந்து அடிஷன் சேர்க்கறத மட்டும் சேர்க்கணும், நீக்கிறத மட்டும். அந்த ஸ்ரீராம் உங்களுக்கு எஃப்டி சவுந்தர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அதுக்குள்ளேயே போட்டுறேன். ஒரு இது போட்டுருந்தோம் நம்ம ஏற்கனவே அந்த ஷீட்ல போட்டுட்டோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த எஃப்டி சவுந்தர்னு சொல்லிட்டு சோ இதுலதான் வந்து உங்களோட ஆட் காஸ்ட் இதுலதான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணிடுவோம். இது அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு மெத்தட ஒரு ஷீட் அப்படியே கொடுத்துருங்க மேம். இதை இப்படிதான் பண்ண, இதுக்கு மேல நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதே மாதிரி நான் அந்த ஸ்டைல்ல ஃபாலோ பண்றேன். ஓகே என்னால இத கிரியேட் பண்ண முடியல, இது வேற யாரோ எடிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். சரி ஓகே நான் ஷீட் ஒன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா அத மட்டும் போட்டு தந்துடுறேன். காப்பி பண்ற ஷீட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து எது வேணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்ப இங்க இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, வேணும்னா வச்சுக்கோங்க. பட் எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. இதெல்லாம் இருக்கணும்னா வச்சுக்கோங்க. ஹைட் மட்டும் கூட பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கூட ஹைட் பண்ணிடுங்க. எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் ஹைட் பண்ணிடுங்க. எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்றதுனால இத எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. அடுத்தது அடிஷனலா வரப்ப இந்த மெத்தட நம்ம மாத்த கூடாது, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும். இது அப்படியே வச்சுட்டு அடிஷனலா சேர்த்துட்டு நம்ம அடிஷனலா வேணா ஒண்ணு எடுத்து வேணா அந்த இது பாத்துக்கலாம். இது நீங்க என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் ஹைட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாத்துக்குமே ஒரு மெத்தட். இப்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரே காலம் ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க. இந்த எல்லாமே இப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. இடத்துல வந்துட்டு இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த போன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கூட நீங்க வேணாம்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு 4 கேரக்டர் கிட்ட வேணாம். இதுல எல்லாத்துலயுமே வந்து 91 இருக்க மாதிரிதான் இருக்கு. நீங்க அப்ப என்ன பண்ணலாம், இந்த பி அந்த 7 மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 இது இருக்குங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்மேட் வச்சுக்கலாம். அது வந்து Facebookல இருந்து வந்திருக்கீங்களா, அதனால அவங்க ஏதோ ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ரைட் அதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ரைட் போட்டுட்டு காலம் ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். இது கொடுத்துட்டு கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், கம்மா கொடுத்துட்டு ஒரு 10 டிஜிட் மட்டும் உங்களுக்கு இல்ல 12 டிஜிட் வேணுங்களா, 12 மட்டும் கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு இது கொடுத்துருங்க. சோ இந்த ஃபார்மேட் தான். இப்ப நீங்க எங்க நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு கீழே வந்து நீங்க இது டிராக் மட்டும் பண்ணணும். இப்ப கீழே நீங்க எல்லாம் நம்பர் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது டிராக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா எல்லாமே அப்ளை ஆயிடும்.
ஓகே ஓகே நம்பர் ஆனா செக் பண்ணிக்கோங்க, நான் கரெக்டா தான் ஃபார்முலா இருக்கா இந்த நம்பரை செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு நம்பர் கரெக்டா இருக்கான 9488582068. ஓகே, ஓகே இதே ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்மேட் 91 ஃபார்மேட்னு போட்டுருவேன். ஓகே ஓகே சரிங்களா? சோ லீட் ஸ்டேட்டஸ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே வேணாம் மேம், இருக்கட்டும் மேம். ஹைட் காலம்னு கொடுத்துறேன். நீங்க யூஸ் பண்றது மட்டும் போட்டுருங்க. இமெயில் இருக்கு. நான் அப்ப புதுசா அதை ஆட் பண்றப்ப அது மாறும்ல. சார் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பெருசா வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஏதாவது கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதை பாத்துக்கோங்க சார். இதுல வந்து நீங்க நார்மலா இப்ப எந்த லொகேஷன்ல இருக்காங்க, பிளேஸ் இருக்கு, அதே மாதிரி பட்ஜெட் எவ்வளவு, எல்லாமே பாத்துட்டு நீங்க லீடோட ஸ்டேட்டஸ் வந்து இங்க அப்டேட் பண்ணிடுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா கால் புக்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுக்குறேன். ஓகே, கால் ஸ்டேட்டஸ்னு போடுறேன். சரிங்களா? கால் ஸ்டேட்டஸ் வந்து லைனா பேசுறவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டட்னா இன்ட்ரெஸ்டட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கால் ஸ்டேட்டஸ் பேசிட்டீங்க. ஓகே, நீங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டட் அண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல இல்ல அப்டேட்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்டேட் அந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த ஃபீட்பேக். ஆமா, இங்க வந்து கால் ஸ்டேட்டஸ் ஃபீட்பேக் கால் ஸ்டேட்டஸ்னு போட்டுருங்க. ஃபீட்பேக் கால் இங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா என்கொயரி கால் ஸ்டேட்டஸ் சம்திங் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. இந்த அப்டேட்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மட்டும் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். டேட்டால வந்துட்டு நான் இது கொடுக்குறேன், டேட் வேலிடேஷன் சொல்லிட்டு டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்கு, இது கொடுத்துட்டு ஓகே மேம். இதுல வந்து நான் ஆட் ரூல்ல மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்டட் என்னெல்லாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டட் அப்புறம் வந்து பாட் அதாவது பை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ்ன்னு போட்டுறேன், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் வந்து விசிட்டட் தி ஷாப் அந்த மாதிரி தான் போடுறேன். நீங்க கேட்டு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் உங்களை விசிட் பண்றாங்களோ அவங்களோடதுமே நீங்க போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கிரீன்ல கொடுத்துடலாம். கன்வெர்ட் பர்ச்சேஸ்டியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துடலாம். நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து ரெட்ல வச்சிடலாம். இன்ட்ரெஸ்டடையும் வந்து சும்மா ஒரு லைட் கிரீன் அந்த மாதிரி வேணா வச்சிடலாம். சோ இது வந்து நீங்க அந்த ஃபார்மேட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இதே ஃபார்மேட். அப்துல் சரோட கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாத்துக்கலாம் மேம், நீங்க இது பண்ணுங்க. சோ இந்த இடத்துல வந்து நீங்க செலக்ட் மட்டும் பண்ணிட்டீங்க சார். இன்ட்ரெஸ்டட் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இதை டிராக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா இடத்துலயும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து நான் சும்மா எதுவுமே இல்லை, நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இருக்குங்களா? சோ இது எல்லாத்தையும் வந்து எல்லா ஷீட்டுக்கும் நீங்க டிராக் மட்டும் தான் பண்ணணும். எல்லா ஷீட்டுக்கும் இதை அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சோஃபா இது அப்படியே நீங்க டிராக் பண்ணணும், அவ்வளவுதான். டிராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் மட்டும் பண்ணணும். இன்ட்ரெஸ்டடா நாட் நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டர் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ரூல் செட் பண்ணணும்னா நீங்க செட் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சோ இதுல நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. டேட்டும் வந்து நான் இங்க டேட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட்டோட காலமும் வச்சுக்கோங்க. அது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டேட் வந்து நான் இது பண்ணிடுறேன், ஐடி எல்லாம் தேவையில்லை ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஷீட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்ப நேம் இருக்கு, பிளேஸ், இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரெகுலர். இப்ப இன்னைக்கு வந்து பண்ணிருந்தா இனிமேல் வர கான்டாக்ட்ஸ் எல்லாமே இப்ப இது இங்க இவ்வளவு ஸ்பேஸ்லாம் தேவை கிடையாது. சோ நீங்க செக் பண்ணிக்கோங்க சார். இப்ப இனிமேல் நீங்க வரப்போறது வந்து இந்த இடத்துல நீங்க பேஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு வருவாங்கல்ல, நாளைக்கு இப்ப 18ஆம் தேதி இவங்களுக்கு அப்புறம் அதாவது இந்த இவங்க பேர் பாத்தீங்கன்னா சங்கர், இவங்களுக்கு அப்புறம் வரது எல்லாத்தையுமே இதுக்கு கீழே அப்படியே போட்டுவாங்க லைனா. சரிங்களா? ஓகே, இதை நீங்க போட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இது ஷேர்ல வந்து பாக்குற மாதிரி நீங்க வச்சிட்டு எனக்கு நான் உங்களுக்கு எடிட் ஆக்சஸ் கொடுத்துறேன் சார். அந்த ஷேர்ல போய் நம்ம மாத்தனல மேம், ஜி பக்கத்துல இருக்கு. அது நான் தந்துறேன் சார். எஸ்பி ஸ்டேட்டஸ் ட்ராக். ஓகேங்களா? சோ அதே மாதிரி யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க கலரும் பண்ணிக்கோங்க. இந்த கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ நாங்க எப்பயுமே நார்மலா ஏதாவது கலர் தீம் எல்லோ இந்த மாதிரி ப்ளூ இந்த மாதிரி கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் பேசுறாங்கன்னா பேசினதுக்கு அப்புறம் இப்ப இவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா இவங்களை கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது கிரீனோ இல்ல லைட் ப்ளூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நம்ம பாக்குறப்ப இங்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணிப்போம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ம். ம். FB ad lead call tracking good. இல்லாட்டி உங்களோட இமெயில் அந்த சாட் ஜிபிடி சவுண்ட் கொடுத்துட்டோம் சார். சென்ட் பண்ணிருங்க. சாட் ஜிபிடி இந்த லிங்க் எனக்கு அது சென்ட் பண்ணிட்டா போதும். இப்ப நான் எடிட்டர்னே கொடுத்துறேன், அதை நீங்க மட்டும் தானே யூஸ் பண்ண போறீங்க, சோ அதனால நான் காப்பி லிங்க் கொடுத்து பண்ணிடுறேன். நீங்க இல்லாட்டி இன்னொரு ஷீட்ல அப்படியே நீங்க காப்பி பண்ணி யூஸ் காப்பி பண்ணி பண்ணி இன்னொரு ஷீட்லயே போட்டுருங்க மேம். ஆமா, ஏன்னா உங்களுக்கு எது இருக்கோ இது வந்து உங்க ஷீட் தான், நீங்க வந்து வேணும்னா நீங்க உங்க கூகுள் அக்கவுண்ட்ல வேணும்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஷீட்டை கொடுங்க, நான் அதுல போட்டு இது பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். இப்ப நம்ம ட்ராக்கிங் ஷீட் இப்படி இதுல எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்ன்றீங்க, அப்படிதானே மேம்? ஆமா சார், ஒண்ணும் இல்ல ஆட்ஸ் குள்ள போறீங்க, நீங்க அதுலயும் பண்ணலாம். பட் இதுல இப்போதைக்கு நீங்க என்ன எல்லாமே உங்களுக்கு வேணும்ல, நீங்க ஒண்ணு ஃபில்டர் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுக்கலாம் தான், பட் இப்போதைக்கு நீங்க பிகினர் லெவல்ல இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒண்ணும் இல்ல, இதுல போகணும், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் குள்ள போறோம், பிசினஸ் செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல போயிட்டு இந்த ஃபார்ம் வந்துரும். 2 ஃபார்ம் இருக்கு, இதுல ஒரு ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. இதுதான் கரண்ட் ஃபார்ம், இந்த 17th மார்ச் நேத்து நான் எடிட் பண்ண ஃபார்ம் இதுதான். சோ இது வந்து நீங்க பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். அதாவது என்ன உங்களுக்கு வந்து டேட் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்ப 19th எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் டே பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு 18th ஃபுல்லா வந்திருக்கும்ல, அது வந்து மறுநாள் காலையில எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கொடுக்காம இப்ப 2 டேவா எஸ்டர்டேவா, இப்ப 18th நாளைக்கு என்ன பண்ணணும், நீங்க 18th மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு 18th வர கான்டாக்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்ண. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துட்டு அடுத்த நாள் டுடே எப்பயுமே இன்னைக்கு டே ஓடுறது வந்து நாளைக்கு எடுங்க, நாளைக்கு காலையில வெள்ளனமா எடுத்துக்கோங்க. இப்ப இன்னைக்கு நாளைக்கு நீங்க காலையில எந்திரிச்சிட்ட உடனே 18th ஓடது ஃபில்டர் பண்ணி எடுங்க, நாளைக்கு போகும்போது 19th ஓட எடுக்கணும், அந்த மாதிரி. சோ அப்படி பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகாது, ஒரே ரீச் அந்த மாதிரி வராது. ஆமா ஃபர்ஸ்ட் இது எனக்கு ரொம்ப அது கன்ஃபியூஸ் தான் இருக்கு. அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டு அடுத்த நாள் திரும்பி ஃப்ரெஷ்ஷா போற அந்த 9 இருக்குது அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. இப்ப இது எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஐடியா தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செக்ரிகேட் நீங்க சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்து அது ஒண்ணு ஆட் பண்ணும் மேம். இந்த PDF டு இது வேர்ட் அது வரல மேம், அதுக்கு என்ன மேம் பண்ணு? எதுன்னு சார் சொல்றீங்க? PDF சொல்றீங்களா? PDF ல இருந்து அது ஒண்ணும் இல்ல, நீங்க ஜிமெயில் வந்துட்டு ஒரு PDF எனக்கு அனுப்புறீங்களா? நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அனுப்பிச்சிருக்கீங்களா? ஓகேங்க சார். அதுல பாருங்களேன், அது நான் பண்ணி பார்த்தேன், அதுல வேர்ட்ஸ் வேற மாதிரி மாறுது. அது ஃபாண்ட் லெட்டர் நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு PDF வந்து அந்த FT சவுந்தர் அதுல வந்து அனுப்புறீங்களாங்க சார்? செக் பண்ணிடுறேன்.